சிவில் ப்ரொசீஜர் கோடில் அப்பீலை பற்றி பார்த்துருக்கோம். போன செஷனில் அப்பீலில் செக்ஷன் 96 106 வரைக்கும் பார்த்தோம். இப்போ ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு அப்பீலுங்கிறது 107 இருக்கு. என்னன்னு சொன்னால் 107 பவர்ஸ் ஆஃப் தி அப்பேலட் கோர்ட். அப்பேலட் கோர்ட் என்ன செய்யலாம்? 4 விஷயங்களை சொல்லலாம். டிட்டர்மின் அ கேஸ் ஃபைனலி, ஒரு கேஸ் அங்கேருந்து வந்திருக்கு, அதை ஃபைனலாக டிட்டர்மின் பண்ண ரிமாண்ட் பண்ணலாம், அல்லது ஃப்ரேம் இஷ்யூஸ் ஆர் எவிடன்ஸ் ஒன்று பார்க்கலாம். டிட்டர்மின் த கேஸ். கேஸ் அங்கே நடந்தது, சூட்டு நடந்திருக்கு, அதில் ஒரு தீர்ப்பாயிருக்கு, அந்த தீர்ப்புக்கு அகைன்ஸ்டாக வந்திருக்காங்க. இங்கே என்ன செய்யணும்? 2 பக்கத்தையும் கேட்டு கீழ்கோர்ட்டு சொன்ன தீர்ப்பு கரெக்டாக இல்லையான்னு சொல்லணும். அவங்க சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறலாம், அல்லது அதை மாடிஃபை பண்ணலாம், அல்லது அவர் சொன்னது சரியில்லை, நான் இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லுதேன் அப்படின்னு சொல்லலாம். இது 1. 2வது ரிமாண்ட் கேஸ். அதை பார்த்துட்டு மேல்கோர்ட்டு என்ன செய்யும்? நீ கீழே நீ விசாரிச்சது சரியில்லை, இன்னொரு தடவை நீ விசாரி அப்படின்னு சொல்லி கீழே கொடுக்கலாம். 3வது, நீ இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் விசாரித்து ஒரு 3 இஷ்யூ விசாரித்து நான் பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அங்கே தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட்டில் வருது. அப்போ மேல்கோர்ட் என்ன செய்யும்? இந்த 3 இல்லை, இந்த 2ம் கூட நீங்கள் அங்கே இஷ்யூவாக வச்சு விசாரிச்சுமா இருந்தது, நீங்கள் அது செய்யலை, அதனால் அந்த 2 இஷ்யூவை மட்டும் இப்போ விசாரித்து அதை மட்டும் எனக்கு அனுப்பு அப்படின்னு கேட்கலாம். 4வது, இந்த அடிஷ்னல் எவிடன்ஸ். நீ இவ்வளோதான் எவிடன்ஸ் எடுத்திருக்கீங்க, இந்த எவிடன்ஸும் கூட எடுத்தால் நமக்கு நல்லது, அந்த எவிடன்ஸ் எடுத்து எனக்கு அனுப்புன்னு கேட்கலாம். இப்படி 4 விதமாக செய்யலாங்கிறத 107 சப்செக்ஷன் 1 சொல்லியிருக்கு. சப்செக்ஷன் 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the appellate court shall have the same powers and shall perform as nearly as may be the same duties conferred upon the original jurisdiction. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல அந்த கோர்ட் என்னெல்லாம் செய்ததோ அதெல்லாம் இங்கேயும் செய்யணும். செய்ததுக்கு பவர் இருக்கு, அதே பவர் இருக்கு. அடுத்தது 108 ப்ரொசீஜர் இன் அப்பீல்ஸ் ஃப்ரம் appellate degrees and orders. The provisions of this part relating to appeals from original order shall as far apply to appeals from appellate degrees orders made under this court. அதாவது அப்பீல்ஸ் ஃப்ரம் ஒரிஜினல் டிகிரி என்ன ரூலோ அதுக்கு அப்பல்லட் டிகிரியிலிருந்து போகிற அப்பீலுக்கும் ஆர்டர்லேருந்து வர அப்பீலுக்கும் அதே ரூல்ஸ் தான் அங்கேயும் பொருந்தும்னு சொல்லுது. என்ன ரூல்? அப்பீல்ஸ் ஃப்ரம் ஒரிஜினல் டிகிரிக்கு ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க, அதே இது அப்பீல்ஸ் ஃப்ரம் அப்பல்லட் டிகிரி செகண்ட் அப்பீல் போகிறாங்க இல்லையா, அந்த இதுக்கும் ஆர்டர்ல இருந்து அப்பீல் போகிறாங்க அங்கேயும் செல்லணும். இனி 109 சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்படி போகிறதுங்க? Subject to the provisions of Chapter 4 of Part 5 of Constitution, கான்ஸ்டிடியூஷன்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறது விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கு உள்ள அதான் மெயின். அது இல்லாம இங்க ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அது இல்லாம சுப்ரீம் கோர்ட்டு சில ரூல்ஸுகளை அப்பப்போ சுப்ரீம் கோர்ட்டு ரூல்ஸ் கொடுக்கும், அந்த ரூல்ஸும் செல்லும். அது இல்லாத விஷயங்கள்ல எப்படின்னு சொன்னா, அப்பீல் ஷால் லை டு சுப்ரீம் கோர்ட் from any judgment, degree or final order in a civil procedure code of a high court. ஒரு ஹை கோர்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய சிவில் ஆர்டர்ல அல்லது டிகிரியில இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போகலாம். எப்பன்னு சொன்னா 2 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. The case involves substantial question of law of general importance. ஒரு சட்டபூர்வமான ஒரு கேள்வி அங்கே இருக்கின்றது. In the opinion of the court to set question needs to be decided by the Supreme Court. அந்த கோர்ட்டு ஹை கோர்ட்டு இதை சுப்ரீம் கோர்ட்டு தான் விசாரிக்கணும்னு நினைக்கி அப்படின்னு சொன்னா போகலாம். அப்ப 2 கண்டிஷன் இருக்கணும். சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா ஆஃப் ஜெனரல் இம்பார்ட்டன்ஸ் 1, ஹை கோர்ட் நினைக்கி அதை சுப்ரீம் கோர்ட்ல அங்க போய் விசாரிக்கணும்னு நினைக்கி இப்படி இருந்தா, இதுக்கு ஹை கோர்ட் ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா மட்டுமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் போக முடியும், சூட்டை நீங்க கொண்டு போக முடியும். இதனால சுப்ரீம் கோர்ட்டோட ரூலு ஆர்டிகிள் 136 இருக்க ரூலை
என்ன இருக்கு, ஆர்டிகல் 136 சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போகலான் இருக்கு. அதை நாங்க கட்டைன் பண்ணல. அதுபடி போறதா இருந்தா நீங்க போங்க, ப்ரொவைடட் அந்த கான்ஸ்டிடியூஷன் 136 சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா அதுல நீங்க போகலாம் அப்படிங்கிற செக்ஷன் 112 சொல்லுவாங்க. இனி அடுத்தது ரெஃபரன்ஸ், ரிவ்யூ அண்ட் ரிவிஷன். ரெஃபரன்ஸ்னா என்ன, ரிவ்யூன்னா என்ன, ரிவிஷன்னா என்னன்னு சொல்லுது பார்ட் 8 சொல்லுவாங்க. இதுல ரெஃபரன்ஸ் டு ஹை கோர்ட், கீழ்கோர்ட்டு ஹை கோர்ட்டுக்கு ஒரு கேஸை ரெஃபர் பண்ணலாம். Subject to such conditions limited as may be, any court may state a case and refer the same for the opinion of the High Court. High Courtக்கு ஒரு கேஸை ரெஃபர் செய்யக்கூடிய ரைட்டு ஒரு கீழ்கோர்ட்டுக்கு இருக்கு. எப்படின்னு சொன்னா, அந்த கேஸ், ஒரு கேஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கேஸில் ஒரு ஆக்டுக்கு சம்பந்தப்பட்ட, ஒரு ஆக்டுக்கு உட்பட்ட ஒரு கேஸ், இந்த சட்டப்படி குற்றம்னு ஒரு வருதுன்னு வச்சுக்கலாம். அல்லது இந்த சட்டப்படி இது செய்திருக்கக்கூடாதுன்னு வருது, ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டம் ஒரு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் பாஸ் பண்ண சட்டம்னு எடுத்துக்கிட்டா, இந்த கோர்ட்டுக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த சட்டம் அடிப்படை உரிமைகளை பாதிக்க மாதிரி இருக்கு, அல்லது இந்த சட்டம் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இல்லை, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்காம இவங்களே ஒருதலை பட்சமா கவர்மெண்ட் ஒரு முடிவெடுத்திருக்கு, இது செல்லாத மாதிரி தெரியுதுன்னு இந்த கோர்ட்டுக்கு தெரியுமானா, இவங்க என்ன செய்யலாம், இதை நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னு ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இதுதான் ரெஃபரன்ஸ், ரெஃபரன்ஸ் டு ஹைகோர்ட். உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்கு, மக்கள்கிட்ட இருந்து சட்டத்தை நிலங்களை வாங்கி நாங்கள் இண்டஸ்ட்ரீஸுக்கு கொடுக்க போகிறோம் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்குன்னு. அது சம்பந்தமாக ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்க, அவர் கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ இந்த கீழ்கோர்ட்டு இந்த சட்டத்தை பார்க்காங்க. அவங்களுக்கு பார்க்கையில் மக்கள்கிட்ட இருந்து சும்மா ப்ரொசீஜர் படி இல்லாமல் இவங்ககிட்ட இருந்து பிடுங்கி எடுக்க மாதிரி இருக்க, இது நேச்சுரல் ஜஸ்டிஸ் இல்லை, ஒரு இந்த மாதிரி ஒன்று இருந்தால் இவங்களுக்கு விசாரணை கொடுக்கணும், அல்ல ஒன்று காம்பன்சேஷன் கொடுக்கணும், இது காம்பன்சேஷன் அடிக்குவேட்டாக இருக்கணும், இதெல்லாம் இருக்குது, இதை மாதிரி இருக்கிறதுனால எங்கள் பார்வையில் இந்த சட்டம் செல்லாத மாதிரி தெரியுது, நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லக்கூடியதுதான் ரெஃபரன்ஸு 113. அதில் என்ன சொல்லணும்னு சொன்னால், அவங்க செட்டிங் அவுட் இட்ஸ் ஒப்பீனியன் அண்ட் த ரீசன்ஸ் தேர்ஃபார் அண்ட் ரெஃபர் த சேம் டு த ஒப்பீனியன் ஆஃப் தி ஹைகோர்ட். ஒன்றுமில்லை, ஹைகோர்ட்டில் ஒரு ஒப்பீனியன் வாங்குறாங்க, இந்த சட்டம் இருக்குது, எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறது. அடுத்தது ரிவ்யூ. ரிவ்யூன்னா என்னன்னா, ஒரு டிகிரியை ஒரு ஆர்டரையோ பாஸ் பண்ண கோர்ட்லேயே போய் ஐயா அதை இன்னொரு தடவை மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு அதே கோர்ட்டில் போய் கேட்காங்க. சப்ஜெக்ட் ஆஸ் அஃபோசட் எனி பர்சன் கன்சிடரிங் ஹிம்செல்ஃப் அக்ரீவ்டு, ஒரு டிகிரி ஆர்டரால் பாதிக்கப்பட்டவர். 3 விதமான கண்டிஷன். டிகிரி ஆர்டர் ஃப்ரம் விச் அன் அப்பீல் இஸ் அலவுடு பட் நோ அப்பீல் வாஸ் ப்ரிஃபர்டு. அப்பீல் கொடுத்துருக்கலாம், கொடுத்ததுக்குள்ள வாய்ப்பு இருக்கு, அப்பீல் போறதுக்குள்ள ரைட் இருக்கு, ஆனால் அந்த ஆள் அப்பீல் போகலை. 1. 2வது, பை அ டிகிரி ஆர்டர் ஃப்ரம் விச் நோ அப்பீல் இஸ் அலவுட், அப்பீலே இல்லை, அப்பீலே இல்லை, அப்போ அங்கேயும் ஒரு ரிவ்யூ போகலாம். பை அ டெசிஷன் ஆன் எ ரெஃபரன்ஸ் ஃப்ரம் ஸ்மால் காசஸ் கோர்ட். 3 விதமான நேரங்களில் எந்த கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்ததோ அதே கோர்ட்டில் போய் ஐயா நீங்கள் அதை திரும்ப ஒரு தடவை பார்த்து நல்லா சொல்லுங்கன்னு கேட்க தான் ரிவ்யூ. எப்படி அப்பீல் பெர்மிட்டட் ஆனால் அப்பீலுக்கு போகல, அப்பீல் நாட் பெர்மிட்டட், அப்பீலுக்கே போக முடியாத சூழ்நிலை, அங்கே அப்பீலோட ரைட்ஸை எடுத்துட்டாங்க சட்டத்திலிருந்து, அப்போ அங்கேயும் போகலாம், ஸ்மால் காசஸ் கோர்ட்டில் கொடுக்கலாம். இது ரிவ்யூ. கொடுத்ததை மறுபரிசீலனை செய்யுங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க, ஏற்கனவே சொன்னதில் எதுவும் தப்பு இருக்கான்னு பார்த்துக்கிடுங்கன்னு கேட்க தான் 114. 115 ரிவிஷன். ரிவிஷன்னா the High Court may call for the record of any case which has been decided by the court, by any court subordinate to such High Court, and in which no appeal lies thereto, and if such, அதாவது ஒரு கேஸே முடிஞ்சு போச்சு, அங்கே அப்பீல் கிடையாது, ஆனால் அந்த கோர்ட்டு கீழ் கோர்ட்டு சரியான முறையில் அதை ஹேண்டில் பண்ணலை, அதனுடைய அந்த கேஸை சரியாக நிர்வகிக்கலை,
சரியா விசாரிச்சு சொல்லல அப்படின்னு ஹைகோர்ட்டுக்கு தெரியுமானா அங்க இருக்க ரெக்கார்டுகளை பூரா வாங்குது. கால் ஃபார் த ரெக்கார்டை வாங்கி ஹைகோர்ட்டு பார்க்க போறாங்க. என்ன பார்க்க போறாங்க? டு ஹாவ் எக்ஸசைஸ் த ஜூரிஸ்டிக்ஷன் நாட் வெஸ்டட் இன் இட் பை லா. சட்டத்தில் கொடுக்கப்படாத உரிமைகளை அதை எடுத்துக்கிட்ட அந்த கோர்ட்டு, அல்லது கொடுக்கப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷன் உரிமைகளை, நீதி பரிபாலன உரிமைகளை கொடுத்துருக்குது அவங்க சரியா செய்யலையா, அல்லது இல்லீகலா அதை உபயோகிச்சுட்டாங்களா, மெட்டீரியல் இர்ரெகுலாரிட்டி இருக்கான்னு பார்க்க போறாங்க. இல்லாத ஜூரிஸ்டிக்ஷனை உபயோகிச்சாங்களா, அல்லது இருக்கதை சரியா உபயோகிக்கலையா, அல்லது இருக்கதை உபயோகிக்காம விட்டுட்டாங்களான்னு பார்க்கறது ஹைகோர்ட்டு பார்க்காங்க. இதுல என்னன்னா in which no appeal lies thereto, அதுக்கு மேல அப்பீல் இல்லை, அதனால ரிவிஷன் பெட்டிஷன் போடலாம். provided the high court under this section shall not vary or reverse any order. இந்த ஆர்டர்லாம் அவங்க மாற்ற மாட்டாங்க. இவங்க ப்ரொசீஜர் படி நடக்கான்னு பார்க்கறது தான் போறாங்க, பார்த்துட்டு வேற ஆர்டர் கொடுப்பாங்க. இந்த கொடுத்துருக்க டிகிரி அவங்க ஒன்றும் பார்க்க போறதில்லை. இனி அடுத்த செஷன்ல நம்ம ஆர்டர் 41ல என்ன சொல்லுவாங்கிறத பார்க்கலாம்.